ஓம் நமச்சிவாய. ஓம் சிவாய நமய நம சிவம சிவயன வயநமசி நமச்சிவாய். ஜோதிடம் எனும் தெய்வீக கலை எனக்கு கற்றுத்தந்த எனது முன்னோர்கள், எனது குருமார்கள், எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாம் இந்த இன்னைக்கு பதிவுல பார்க்க போறது ராகு கேது தோஷம் அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு நீண்ட விளக்கம். இதை முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுலதான் உங்களுக்கான விளக்கம் வந்து ராகு கேது தோஷம் ஜாதகத்துல இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும்னு சொல்றது. ஏன்னா இன்னைக்கு திருமண காலத்துல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேரோட வாழ்க்கையில இன்னைக்கு திருமணம் தடையாகிறது, திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கல, ராகு கேது தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கறது, ராகு கேது தோஷம் இருந்தாலும் இல்லைன்றது, ராகு கேது தோஷம் இல்லை அப்படிங்கிறப்போ அது இருக்குன்னு சொல்றது. இதனால திருமணங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரச்சனை ஆகிறது. இது போல நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஜோதிடத்துல இருக்கு. அப்ப இது யார் தவறு அப்படின்னு பாக்குறீங்கன்னா, பார்க்கக்கூடியவங்களோட தவறா அப்படின்னா அதை நம்ம இங்க ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்தந்த குருமார்கள், ஒவ்வொருத்தருமே குருமார்கள் தான் அவங்கவுங்களோட சிந்தனைகளுக்கு தெரிந்ததை அவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு என் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அதுல விதி விலக்கும் இருக்கு. அப்படின்றப்போ இந்த ராகு கேது தோஷம் இல்லைன்னு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய விதிகள் இருக்குதுங்க. இது யாரும் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகம் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் லக்ன பாவகத்துல ராகு பகவான் எந்த சாரத்துல இருக்காரோ, எந்த நட்சத்திர சாரத்துல இருக்காரோ அதை பொறுத்து பாத்தீங்கன்னாக்கா பலனாகப்பட்டது மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த விதி என்ன அப்படிங்கிறத நாம ஒரு உதாரண ஜாதகமாக வச்சு இங்க நம்ம எடுத்துக்கலாம். லக்னத்துல ராகு இருந்தாலும், லக்னத்துக்கு 2 ராகு இருந்தாலும், லக்னத்துக்கு 7 ராகு இருந்தாலும், லக்னத்துக்கு 8 ராகு இருந்தது அப்படின்னாலும், இல்ல லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் புத்திர தோஷம் அப்படிங்கிறதும், அதே நேரத்துல லக்னத்துக்கு 7 இருந்தா கலஸ்தரத்துக்கு தொந்தரவு அப்படின்னு சொல்லி, 8ஆம் இடத்துல இருந்ததெல்லாம் மாங்கல்யத்துக்கு தொந்தரவு, ஆயுளுக்கு தொந்தரவு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சில விதிகள் இருக்கு. அவங்க அந்த விதிகளை எடுக்கிறவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் எந்த நட்சத்திர சாரத்தை வாங்கி இருக்காரு, அந்த நட்சத்திர சாரம் கொடுத்த அதிபதி எங்க இருக்காரு, அந்த லக்னாதிபதி எங்க இருக்காரு அப்படிங்கறத நம்ம அத்தனையுமே நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கும். நம்ம ஆய்வு பண்ணாம பலன் சொல்றது அவ்வளவு துல்லியமாக இருக்கிறது இல்லைங்கிறது என்னோட ஆய்வுல நான் தெரிஞ்சுக்கிட்டு, நான் ஏகப்பட்ட ஜாதகங்களை நான் வந்து பலன் சொல்லியிருக்கேன். அது போல திருமணமும் பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம், ராகு கேது இருக்கிறதா, தோஷம் இல்லாத ராகு கேது இருக்கு ஆனா தோஷம் கிடையாது அப்படிங்கறத நிறைய ஜாதகம் நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா விரிவாகவே பாத்தீங்கன்னாக்கா அதை ஆய்வு செஞ்சு அவங்க திருமணம்லாம் நடந்து நல்லாவே இருக்காங்க. அதுல எந்த விதமான பாதிப்பும்லாம் வந்தது கிடையாது. ஒரு உதாரணமாக நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா, ஒரு இப்ப நம்ம எடுத்துக்கிறது ஒரு கன்னி லக்னம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கன்னி லக்னத்துக்கு அதிபதியான புதன் பகவான் அப்படிங்கிறது லக்னாதிபதி 10ஆம் இடத்தில், லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் மிதுனத்தில் ஆட்சி பெற்றிருக்காருன்னா, இப்ப வீடு கொடுத்தவர் ராகு பகவானுக்கு, அங்க ராகு பகவான் இருக்காரு, ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் பலம் பெற்றிருக்காருன்னா அது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானுக்கு தோஷம் இல்லைன்னு நம்ம தாராளமா சொல்லலாம். ராகு தசாவே நடக்கக்கூடிய காலமாக இருக்குது, புத்தியே வருதுனாலும் அது தோஷம் இல்லைன்னு சொல்லலாம். அப்ப அதே இடத்துல லக்னத்திலே ராகு இருக்காரு, அவர் சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் பகவான் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா வர்க்கோத்தமம் ஆகிறாருன்றப்போ அது ராகு தோஷம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பலம் பெறாரு ராகுங்கிறப்போ அது வந்து கெடுதல் தராதுங்க. அதே நேரத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா துலாம் வீடு, கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம்ல வந்து ராகு இருக்காரு, 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு, கெடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்தாலும் வர்க்கோத்தமம் ஆகிறாரு. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னாக்கா கெடுபலன் தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருக்காருன்னா அப்பயும் பலம் தான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டவர் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை செவ்வாய் பகவான் அதே இது லக்னத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய
மேசத்துல இருந்து ஆட்சி பெற்று இருந்தாலும் அங்கிருந்து பார்க்கிறாரு அப்படின்னா சமசப்தம பார்வையாக 7ஆம் இடத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாதிப்பு உண்டு. சித்து அதாவது நட்சத்திர சாரம் கொடுத்த ஒரு பலமா இருக்காரு, அதனால பாதிப்பு இல்லைன்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவர் லக்னத்துக்கு அட்டமதிபதியாக வந்து அவரும் 8ஆம் இடத்தில் இருந்து லக்னத்துல 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை தனது நட்சத்திர சாரத்துல இருக்கவரை தனது கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்து அவர் வந்து அதுல ஒரு பாதிப்பை கொடுத்துருவார். அப்ப அது எந்த காலமாக இருக்கும் அப்படின்னா ராகு தசாவில் செவ்வாய் புத்தி போகக்கூடிய காலமாக இருந்து, அதே நேரத்துல கோச்சாரத்துல பாத்தீங்கன்னாக்கா ராகு தசா செவ்வாய் புத்தி நடந்தாலும் சரி, செவ்வாய் அந்தரம் நடக்கிற காலமாக இருந்தாலும், செவ்வாய் சூட்சம் நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் குறுகிய காலமா இருக்கிறதுனாலும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த செவ்வாய் பகவானின் பார்வை 7ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் மீது விழும் பொழுது, அந்த நேரத்துல கோச்சாரத்துல வரக்கூடிய செவ்வாய் பகவானும் அதே சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ராகுவின் மீது பயணிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய கெடுபலன் கொடுக்கும். இது போல இருக்கக்கூடிய காலங்கள் தான் பாத்தீங்கன்னா திருமண வாழ்வுலையோ மற்றபடி வேற ஏதேனும் பண விஷயம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது அது சார்ந்து கெடுக்கும் சொல்லுது. பொதுவாகவே லக்னத்துல 2ல ராகு இருந்தா கெட்டுரும், 2ல ராகு இருந்தா கெட்டுரும் அப்படிங்கறதெல்லாம் இங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, லக்னத்துக்கு 2ல ராகு இருந்தா கெட்டுரும் அப்படின்றது அது வந்து விதியும் இருக்கு, விதி விலக்கும் இருக்குன்றத நிரூபிச்சிட்டோம். சரி, லக்னத்துக்கு 5ல இப்போ ராகு இருக்காரு. கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னாக்கா மகரம், மகரத்துல பாத்தீங்கன்னாக்கா ராகு இருக்காரு. மகரத்துல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 5ஆம் இடமான புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் பாதிக்கப்படாதுங்க. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் ஏன் பாதிக்கப்படாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். லக்னத்துக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. அப்ப 2, 3, 4 பாதங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னாக்கா அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வர்க்கோத்தமம் ஆகுறாரு. அப்ப வர்க்கோத்தமமாகவும் சுப பலன் தான் அந்த இடத்துல நடக்கும். அதனால பாத்தீங்கன்னா புத்திரமலம் பாதிக்கப்படாது. இதை விட பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதே கன்னி லக்னத்துக்கு 9ஆம் இடமான ரிஷபத்துல இருந்து குரு பார்த்துட்டா இன்னும் பலம் ஜாஸ்தி. அதே நேரத்துல கன்னி லக்னத்துக்கு 11ஆம் இடமான கடகத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா குரு பார்த்தாலும் அது நல்ல பலம் தான். அது எந்த விதமான கெடுபலனும் தராது. சரி, இதெல்லாம் சரி, இதுக்கு நம்ம ஓகே பண்ணிடுறோம், ரைட்டு. அடுத்தது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இப்போ வருவோம். இதே லக்னம் தனுசு லக்னமா இருந்து அங்க ராகு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. தனுசு லக்னத்துக்கு ராகு லக்னத்திலே இருக்காருன்னா கெடுதல் பண்ணுவாரா அப்படின்னா அவர் உத்திராடம் 1ல இருந்தா கெடுதல் பண்ண மாட்டார். உத்திராடம் 1ல இருந்தா சூரிய பகவான் நட்சத்திரம் 1ல இருந்தா அவர் அங்க வர்க்கோத்தமம் ஆகிறார். அப்போ அவர் கெடுதல் பண்ண போறது கிடையாது. அதே நேரத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அப்ப ராகு இருக்காரு, அவரு உத்திராடம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் கெடுதல் பண்ண போறது இல்லை. இது போல ஒவ்வொரு விஷயம் ஜோதிடம் சார்ந்த விதிகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறப்போ அதை நம்ம அதை வந்து நல்லபடியா அதோட கணிதத்தை போட்டு நம்ம எடுத்து பலன் சொல்லும்போது நற்பலன் தரும் தான் சொல்றோம். மகரத்துல லக்னமா வச்சுக்கோ. மகரத்துக்கு லக்னமாக இருந்து அதே மகர லக்னத்திலே ராகு இருக்காரு அப்படின்னாக்கா அவரு லக்னத்துக்கு உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தா கெடுபலன் கிடையாது. சரி, அந்த அதே மகர லக்னத்துக்கு 2ஆம் இடமான கும்பத்துல ராகு இருக்காரு. 2ஆம் இடமான கும்பத்துல ராகு இருக்கும்போது ராகு பகவானின் சுயச்சாரமான சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல அவர் இருக்கும்போது அங்க வர்க்கோத்தமம் ஆயிடும். சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கும்போது வர்க்கோத்தமம் ஆகிறான்னா அங்க கெடுபலன் செய்ய வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு நற்பலன் தான் செய்வார். நம்ம பொதுவான விஷயமா எடுத்து ராகு கேதுவால் பாத்தீங்கன்னாக்கா தொந்தரவு, ராகு கேது பலன் வந்து பாத்தீங்கன்னாக்கா கெடுபலன் தரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியும். இப்ப மகர லக்னத்துக்கு சொல்றோம், ரைட்டு. அடுத்தது கும்ப லக்னம் எடுத்துக்கும். கும்ப லக்னத்துக்கு அப்படின்னு சொல்றோம். கும்ப லக்னத்துல லக்னத்திலேயே ராகு இருக்காரு. லக்னத்துல ராகு இருக்காருன்னா அவர் எந்த இடத்துல இருக்காருன்றதை நம்ம பார்க்கணும். லக்னத்துல ராகு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அவர் தனது சுயச்சாரமான சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்தா வர்க்கோத்தமம் முதவே சொன்னேன். அதே போல இதுலயே லக்னத்துல ராகு இருந்தா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கும்போது கெடுபலன் தரப்போறதில்ல. அப்போ லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துல ராகு இருக்காரு அப்படின்னா மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் வர்க்கோத்தமமாகி கெடுபலன் இல்லை அப்படிங்கிறத நாம எடுத்துக்கலாம். அப்போ மீன லக்னத்துக்கு 4ஆம் இடம், அதாவது மீன லக்னத்துக்கு
கும்ப லக்னத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய மீன லக்னத்துல ரேவதி நட்சத்திரம், புதனின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ராகு இருக்கும்போது வர்க்கோத்தமமாகிறார். அது கெடுபலன் தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதே மீன லக்னமாக இருந்து மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறப்போ பாத்தீங்கன்னாக்கா, லக்னத்துல இருந்தாரு, மீன லக்னத்துக்கு லக்னத்துல இருந்தாருன்னா அவரு ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கும்போது வர்க்கோத்தமம். அப்ப மீன லக்னத்துக்கு 2ஆம் இடமான மேச லக்னத்துல ராகு பகவான் இருக்கான்னு, கேது பகவானின் நட்சத்திரமான அஸ்வினி முதல் பாதத்தில் இருக்கும்போது வர்க்கோத்தமம் ஆகிறார். அப்பயும் கெடுபலன் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. சரி, அதே இது மேச லக்னமாக இருக்கு. மேச லக்னமாக இருந்து அதுக்கு ரிஷபம் வருது. மேச லக்னத்துக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துல ராகு இருக்காருன்னா கெடுபலன் செய்வாரா அப்படின்னா அங்கேயும் கிடையாது. அதாவது மேச லக்னத்துக்கு 2ஆம் இடமான ரிஷபத்தில் சந்திரனின் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ராகு பகவான் இருக்கும்போது புஷ்கர நவாம்ச பாதத்துல இருக்கார் அப்படின்னாக்கா அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவானால் கெடுபலன் வராது. அது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்ததிபதியோட தசாபுத்தி காலங்களோ, அதே நேரத்தில் அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் வரும்போது, அந்த கிரகங்களின் கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் வரக்கூடிய காலங்கள் ராகு மீது பயணிக்கிறதா இருந்தா அப்போதான் அது கெடுபலன் தரும் அப்படின்னு சொல்றோம். இப்ப ரிஷப லக்னத்துக்கு அதே நேரத்துல ராகு பகவான் லக்னத்துக்கு 2ஆம் இடமான மிதுனத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம். ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடமான மிதுனத்துல ராகு பகவான் இருக்காருன்னா அவரு குரு பகவானின் புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கும்போது கெடுபலன் தரமாட்டாரு. அவர் அங்க வர்க்கோத்தமம் ஆவார். சரி, மிதுன லக்னத்துக்கு அது போல இருக்காரு. மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடமான கடகத்துல ராகு இருக்கார் அப்படின்னாக்கா அந்த இடத்துல கடகத்துல இதே ராகு பகவான் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கும்போது கெடுபலன் கிடையாது. மிதுன லக்னத்துக்கு 4ஆம் பாதம், அதாவது மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடமான கடகத்தில் குரு பகவானின் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ராகு பகவான் இருக்கும்போது வர்க்கோத்தமம் ஆவது கெடுபலன் தருவதில்லை. சரி, கடக லக்னத்துக்கு ராகு பகவான் சிம்மத்துல இருக்காரு 2ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது அவர் எந்த மாதிரி ஒரு பலன் தருவார் அப்படிங்கும்போது, கடக லக்னத்துக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பூரம் 1ஆம் பாதத்தில் இருக்கும்போது அவர் கெடுபலன் தருவது இல்லை. அதே போல சிம்ம லக்னத்துக்கு ராகு பகவான் லக்னத்துக்கு 2ஆம் இடமான கன்னி வீட்டுல செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை 2ஆம் பாதத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா கெடுபலன் தரது கிடையாது. இது போல ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கும்போது அவர் நற்பலன் தராரு அப்படிங்கிறதையும் நம்ம எடுக்கணும். பொதுவான ஒரு கருத்தா வச்சுட்டு லக்னத்துல 2ல ராகு இருந்தா கெடுதல், லக்னத்துல இருந்தா கெடுதல் அப்படின்னு நம்ம பொதுவான கருத்தா எடுத்து இங்க ஜாதகத்துல பலன் ராகு தசாகாலங்களா இருந்தாலும் நம்ம பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சு வைக்கிறதுல எந்த விதமான கெடுதலும் வராது. ஆனா அந்த தசாபுத்தி காலங்கள், தசாபுத்தி அந்தர சூட்சம பிராணம் சித்திர ஹோரா காலங்களை நாம துல்லியமா கணிதம் போட்டு எடுத்து அவங்களுக்கான பலன் சொல்லணும். அந்த லக்னத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றோம். கடக லக்னத்துக்கு ஆகாத, அதாவது பாத்தீங்கன்னா பகைன்னு சொல்லக்கூடியது அட்டமாதிபதி தசா அப்படின்னு சொல்லி நடக்கிறது கெடுதல்கிறோம். அதே நேரத்துல அந்த அட்டமாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி அப்படின்றது. இந்த லக்னத்துக்கு, அதாவது மிதுன லக்னத்துக்கு கடகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடம் மகரத்தின் அதிபதி சனி பகவான் அந்த புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ராகு மீது பயணிக்கிறார் அப்படின்னா அப்ப கெடுபலன் தருவார். அந்த நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா நீரினால் ஆபத்து வருது, நீர்நிலைகள் ஆபத்து, இல்லாத மனிதன் அருந்தக்கூடாத பொருட்களா இருந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுதல் போன்ற துன்பங்களை கொடுப்பாருன்னு சொல்லுது. அதுக்கு அந்த கோச்சாரத்துல அந்த கிரகம் வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு ராகு தசாவில் சனி புத்தியோ, ராகு தசாவில் பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் புத்தியோ நடக்குது. செவ்வாய் பகவான் அந்த இடத்துல ராகு மீது பயணிக்கிறாரு. அப்படிங்கிறப்பதான் அதோட பாதிப்பு அதிகமா இருக்குங்கிறது இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் ராகு பகவானை பற்றி அடுத்தடுத்த பதிவு இருக்குது, அதுலயும் நாம இதை தெரியப்படுத்துவோம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.